பாரத் மாதா கி ஜெய். வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற எலெக்ஷனை நம்ம எல்லாம் எதிர்கொண்டு கடந்த 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டின் பிரகாரம் தனி மெஜாரிட்டியாக விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். அவருக்கு முதல் கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்றைய தேர்தல் களம் எப்படி இருந்தது என்பதை நானும் அரசியலில் 32 ஆண்டுகளும் இருக்கிறேன். என்னோடய பேர் எழும்பூர் பா. குமரேசன். வணக்கங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மனசில் பட்டதை உங்ககிட்ட நான் விளக்கலான்னு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் தேதி ரிசல்ட்டு வந்து 5ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக வர வேண்டிய விஜய் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நாட்களாக மக்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றாங்கன்னு மனசு அந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குது. அதை நான் சொல்ல கடமைப்படுறேன். நம்முடைய நாடு சிறப்பாக வரணும்னு தான் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைச்சினோடு தான் நம்முடைய பாரத பிரதமர் மகான் திரு மோடி அவர்கள். தமிழக தேர்தல் 4ஆம் தேதி ரிசல்ட்டு தனி மெஜாரிட்டியுடன் திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு முதல் வார்த்தைகளை தெரிவிச்சவர் யாருன்னா பாரத பிரதமர் மகான் திரு மோடி அவர்கள் தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு சிறப்பாக வரணும், அதான் நம்முடைய நோக்கம். இந்த நாடு நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணுன்ற நோக்கம்தான். அதன்படி தமிழ்நாட்டில் மக்கள் கொடுத்த ரிசல்ட்டு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மையில் 108 வந்திருக்கு. பெரும்பான்மை பண்ணுறதுக்கு 118க்கு 108 இடத்த கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் வந்து முக்கியமாக சிறப்பாக அமைஞ்சது. தேர்தல் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நிறைய வீட்டில் வந்து எல்லா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வாக்குகளை செலுத்தினாங்க. இது வரைக்கும் நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 தேர்தலை பார்த்துருக்கேன். அதில் வந்து எழும்பூர் தொகுதியில் சீப் ஏஜெண்ட்டாக பணிபுரிஞ்சிருக்கேன். பூத்துலேருந்து உட்காந்து தான் நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தா இந்த தேர்தல் உண்மையாகவே எனக்கே விழப்பாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேருந்து இந்த இளைஞர்கள் வந்து முதல் முறையாக வாக்கு சதவீதத்தை பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 85% இந்த அளவுக்கு வாக்கு போட்டது நம்ம தேர்தல் கமிஷனே வாழ்த்து சொன்னார். முதல் விஷயம் அது பாராட்டு. ஏன்னா நம்ம எல்லாரும் முதல்ல நம்முடைய ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது அதை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அது சிறப்பு தான். திரும்பவும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி கொள்கைக்கு எதிராகனா நினைப்பாங்க. தவிர அந்த நாடு சிறப்பாக நல்ல எந்த தலைவர் போனாலும் வாழ்த்துற முதல் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தான். அதுதான் நம்முடைய பாரத பிரதமர் மகான் மோடி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். வாழ்த்துக்கள் தெரிவித்து பண்ணார். அதன் பிறகு தான் மற்றவங்களாம் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. ஆனால் தேர்தல் பிறகு என்ன ஆச்சு? குதிரைப்பந்தை மாரி ஆயிருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், தேர்தல் முடிஞ்சோமா மறுநாள் முதலமைச்சர் வரும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையில் பார்ப்பாங்க, அரசியல்வாதி அந்த பணியை பார்ப்பாங்க. ஆனால் 4ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் எப்போ ஆட்சி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் இருக்கிறவங்க வந்து நெறியாளர்கள் தவறான விஷயத்த சொல்கிறாங்க. கவர்னர் காரணம், பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி மோடிஜி அப்படிதான். இது ஏன்னு தெரியல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மை நிலையை சொல்கிற நெறியாளர்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நெறியாளர்கள் பத்திரிகையாளர்லாம் இன்றைக்கி வந்து எதை வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு தெரில. அப்படியே பொய்யை உண்மையாக்குறாங்க. இது அப்படி இல்லைங்க. உண்மையாகவே பிஜேபி மகிழ்ச்சியான ஒரு தேர்தலாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா 5 மாநிலத்தில் 3 மாநிலம் வெற்றி. அதுவும் சரித்திரம். சுதந்திரத்துக்கு 3 இது பண்ண மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. அதுதான் சரித்திரமாக முடிஞ்சிருக்காரு. ரெண்டாவது 2 விஷயத்த சொல்கிறேன். ஒரு ஆட்சியாளர்கள் சிறப்பாக செஞ்சாங்கன்னா அடுத்தது ஓட்டு போடுவாங்க. இதே இங்கே விட்டு ரொம்ப இல்லை, ஒரு 150 கிலோமீட்டர் தான் நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் தானே. ஆனால் பாண்டிச்சேரியில் என்ன இருந்தது? பாரதிய ஜனதா கட்சி இவர் ரங்கசாமி அவர்கள் கூட்டணிலாம் நடந்தது. உண்மையிலே அங்கே விஜய் வந்து அங்கே வாக்கு எத்தனை வந்தது? ஒரு 3 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் பண்ணல? இந்த ஆட்சி மேலே வெறுப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சி மேலே வெறுப்பு இருந்தது மக்களுக்கு. அதான் உண்மை. அதனால தான் வாக்குகளை போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல இன்னும் கூட தனி மெஜாரிட்டியில் வர வேண்டியவர் தான் விஜய் அவர்கள். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வாக்குகள் எல்லாம் மாறி அப்படி வந்திருக்கு. முதல் ஜனநாயக மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு சொல்கிற கட்சி தான் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதில் மாற்று கருத்தில் வாழ்த்து சொல்லுவோம். ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன நடக்குது? குதிரை பேர் நடக்குது. ஆனால் 2வது விஷயம், விஜய் அவர்களுக்கும் இந்த அரசியல் வந்து புதுசுன்றதுனால அவருக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் மூத்த அந்த அரசியல்வாதிகள் செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி விட்டு ஆலோசனை அவர் பண்ணாமல் அது யாரோ ஆலோசனை பண்ணுறவங்க, இந்த ஜான் யாரோ ஒருத்தர் அவர் தான் பண்ணுறத எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சங்கன்னா நேராக என்ன பண்ணணும்?
கவர்னர்கிட்ட போயிட்டு நான் தனி மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்கேன், எனக்கு ஆட்சி அமைக்க எனக்கு அழைங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அழிஞ்சு போன காங்கிரஸ் திடீர்னு பார்த்தான் தமிழ்நாட்டில் எப்போ வரணும்னு 50 வருஷம் காமராஜ் ஐயோட காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. அவரே ஓரம் கட்டினவன் தான் காங்கிரஸ்காரன். அந்த வரலாறுலாம் தெரியல. ஏன்னா காங்கிரஸ் ஆனால் வந்து காமராஜ் ஆட்சி அமைப்போம், காமராஜ் ஆட்சி அந்த காங்கிரஸை காமராஜ் ஐயா ஒழிச்சதே காங்கிரஸ் தான்ன்றது அப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்துட்டாங்க. அவங்க 5 சீட்டை கொடுத்த உடனேயும் இவர் என்ன பண்ணிட்டார் தெரியல. இவருடைய 108 சீட்டும், அதாவது 1 போய் 107, 5 போய் எடுத்துன்னு போயிட்டு எனக்கு 112 ஆதரவு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டாரு. சட்டம் என்ன சொல்லுது, டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டம் சாசனம் என்ன சொல்லுது, 112 சொல்லிட்டு இன்னும் இருக்கிற 6 எம்எல்ஏ உடைய ஆதரவு எங்கங்க, ஒரு கூட்டணி ஆட்சி தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த 6 எம்எல்ஏ கொடுத்துட்டு நான் பண்ணுறேன். இதில் கவர்னர் என்ன தவறு இருக்குது? உச்ச நீதிமன்றத்தில் எல்லாம் போயிருக்காங்க, எனக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கே தெரியுது இது நம்ம தப்பு நடந்திருக்கு. ஆனால் கவர்னர் மேலே இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கி இது பண்ணுறாங்க, மோடிஜி பண்ணுறாரு, அமித்ஷாஜி பண்ணுறாரு, இப்படியே இருந்தாங்க. ஆனால் இன்றைய நிலை என்ன? கண்டிப்பாக இல்லைங்க. அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இங்கே கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறன்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்க நேற்று கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு விடுதலை என்ன பண்ணுறாங்க, கொடுத்தாங்களா? யார் மேலே தப்பு? 3 முறை அவரை சொன்னார். அவர் கரெக்டாக நீங்கள் கொடுத்தா உடனே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நேற்று 8ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் கவர்னரை பார்க்கும்போது சாலுலாம் போட்டோன்னு அவருடைய தோளில் தட்டுவார். அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா விரும்புறது, நல்லா இருக்கணும். ஏன்னா இங்கே போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, சிறுமிங்கள்லாம் கற்பழிப்பு அதிகமாகிடுச்சு, ஊழல் அதிகமாக இருக்குது. இது ஊழல்னு தான் சொல்கிறார். உண்மையிலே சொல்கிறேன். இது விஜய் அவர்கள் சிறப்பாக பண்ணாருன்னா ஆட்சி தொடர்ந்து இருப்பார். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எடியும் நிற்கும். அதுக்குதான் மத்திய அரசு எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறத சொன்ன. கடந்த ஆட்சியிலையும் மத்திய அரசு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்குது. இது நெறியாளர்கள் அந்த மீடியாக்கெல்லாம் மறைக்கிறாங்க. ஏன்னா இங்கே மோடிஜின்ற ஒருத்தர் இதுவாகிட்டா தமிழ்நாட்டு மக்கள் மாறும். 28 மாநிலத்தில் 22 மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட வந்தாச்சு. இருக்குது இன்னும் 6 மாநிலம். ஆனால் பாதி எங்களுக்கெல்லாம் ஆட்சி பதவி இல்லை. நாங்களாம் அமைப்பு ரீதியாக வந்தவங்க. நம்முடைய பாரத பிரதமர் நாளைக்கு கூட பிரதமர் முடிச்சுட்டு நேராக இமயமலை தான் போவார். அந்த மாதிரி தான் இருக்கிறவங்க. அவங்களுடைய குடும்பம்லாம் அவ்வளோ இன்னும் தெரிஞ்சுங்க. 2வது விஷயம், இன்னைக்கு மக்கள் இந்த 2 நாளாக மட்டும் தான் பல கட்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளே சொல்லு பாருங்க, இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க ஒரு நாள் இந்த டிவி தான் இந்த 3 நாளாக என்ன அதிகமாகிடுச்சுனோ டிவி சேனல் தான், நியூஸ் சேனல் தான் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஆரம்பிச்சுட்டு எப்போ நியூஸ் வந்தால் எப்போ முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விதையாயிடுச்சு. அவங்களுக்கு நல்ல ஆட்சி வரணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர் இந்த ஆட்சி புரிஞ்சு நல்லா பண்ணாருன்னா திரும்பவும் மீண்டும் ஆட்சி வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் செயலுன்னு சொன்னால் நமக்கு தெரியும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது, யார் பண்ணுறாங்க, என்னென்ன திசையோ பார்த்துருப்பீங்க. திமுக அதிமுக ஆட்சி திமுக அதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒன்று. அதெல்லாம் நீங்கள் நடக்கிற அளவுக்கு காரணம் யார்? அரசியல்வாதிகள். இன்னைக்கு அரசியல் வியாபாரம் ஆயிடுச்சுங்க. அரசியல் வியாபாரம் ஆயிடுச்சு. சமூக சேவையெல்லாம் இல்லை, இது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை எப்படி கொண்டு போகிறாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு திசையை பண்ணிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இவர் ஜெயிச்சிட்டாரு, ஆதரவு கொடுக்கணும்னா கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கு எத்தனை நாளாக வெயிட் பண்ணுறது. விடுதலை சிறுத்தை அந்த திருமாவளவன் என்ன பண்ணுறாரு, இதை வச்சு கடைசி நம்ம பண்ணாதான் தெரிஞ்சுட்டாரு. ஏன்னா அரசியல் அவங்க மூத்தவங்க தெரியுது, இதை வச்சு தான் நம்ம கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக பண்ணுறாரு. இது பண்ண விடாது. இதனால யார் பாதிக்குதுன்னா இன்னைக்கு ஒரு கன்னியாகுமரியில் ஒரு இளைஞனை தீக்குறிச்சு போயிட்டான். இதெல்லாம் வருத்தமான விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் சகோதரிகள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த நேரத்தில் இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். அதுமாரி சொல்லக்கூடாது, தப்பு. உண்மையை சொல்லாமல் பொய்யை எடுத்துப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து தெரிஞ்சு நிற்பாங்க, ஓஹோ யார் கூட்டணி ஆதரவு தரல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஈவினிங்கில் கூட்டணி ஆதரவு கொடுத்துட்டாலும் உடனே ஆட்சி முதலமைச்சராக போகிறாரு. முதலமைச்சரானா நல்லது செஞ்சாருன்னா அடுத்து மக்கள் போடுவாங்க. இதுதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு விஷயம், விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி யாரிடையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது வரைக்கும் ஆதரவு கேட்கல. அவர் அன்றைக்கே கேட்டிருந்தால் இன்னைக்கு அவர் என்னைக்கோ முதலமைச்சராக இருப்பார். அவர் சீட்டு கம்மியாக இருக்கணும், என்ன பண்ணிருக்கணும், அவருக்கு அரசியல் கூட இருக்கிறவங்க சொல்றது அதுவாகுது. உடனடியாக
எல்லா தலைவர்கள் பார்த்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்துக்கணும். ஏன்னா அரசியலில் ஒரு புதுசு சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. அன்றைக்கே திரு எடப்பாடி அவர்களை பார்த்துருந்தா இன்றைக்கி எல்லாம் ஆதரவு இருப்பாங்க. எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் மத சக்தி. இங்கே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தமிழ்நாடு அதான் உலகத்துக்கே தமிழர்கள் முதன்மையானவங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த நாடு சிறப்பாக வரணும், நல்லது நடக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னும் இன்னைக்கு அவருக்கு முதலமைச்சராக இன்னைக்கு அந்த பதவிகள்லாம் இன்னைக்கு என்ன ஆகுன்னே தெரியல. ஒரு பக்கம் மெரினா பீச்சில் ஃபுல் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. மறுபடியும் ஒரு கூட்டம் யார் பாதிக்கப்பட்டது இல்லைங்களா? ஏன் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க, தொழில் பண்றவங்க, அப்படி இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இதனால மனநிலையில் பாதிக்கப்படுவாங்க. இதனால தவறுகள் நிறைய நடக்க வாய்ப்பு வரும். என்னென்ன தவறு நடக்குதுதான் மாறணும். இந்த அரசியல் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா இதுக்கு திரு விஜய் அவர்கள் கட்சியிலேருந்து இதை அறிக்கை கொடுத்துருக்கணும். அதெல்லாம் கொடுக்காததெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தவறு. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு இளைஞர் தீக்குளிச்சு இதுவாயிருப்பாரா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்லது செய்யணும். இது என்றைக்குமே பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் என்று தெரிவித்துக்கின்னு, உண்மையிலே நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போயின்னு இருக்குது. இதை தெரிஞ்சுனுப்பாங்க. இந்த ஆட்சி உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த ஆட்சி நிலைச்சிருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆரம்பமே இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குன்றது புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை சிந்திக்கணும். ஆனால் ஒரு மாபெரும் ஒரு தலைவரை தமிழக மக்கள் சொல்ல முடியாது, அது அரசியல் ரீதியாக மாற்றப்பட்டது. மரியாதைக்குரிய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநில அண்ணாமலை அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலம் திமுக செஞ்ச எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பார். எல்லா இடத்துலையுமே அண்ணாமலை அவர்கள் பேசினார். என்ன இந்த அரசியல் மாற்றங்களாய் அவரை மாற்றப்பட்டு அவருடைய மாநில தலைவர் பதவி முடிஞ்சோன்னு 2வது கொடுக்காம திரும்ப அதிமுக பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள், உண்மையிலே சொல்கிறேங்க, அண்ணாமலை அவர்கள் வந்தால் விஜய் அவர்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருந்திருக்கும். மாற்றம் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பான ஆட்சி, நல்ல ஆட்சி. மக்கள் அப்படியே கொட்டியிருக்காங்க. தமிழக மக்களை இவர் காப்பாற்றுவார்னு இருக்காங்க. அதை விஜய் அவர்கள் செய்வார்னு நம்பிக்கையுடன் இருப்போம். திரும்பவும் திரு விஜய் அவர்களுக்கும் கட்சி தாவைக்காரன்னு நான் சொல்லுகின்ற விஷயம்னா, எதுக்கு எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி செய்யாதீங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பேசாதீங்க. பாரத பிரதமரை நாடுங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஏன்னா அங்கே நிதிநிலை என்ன இருக்குது கேளுங்க. கண்டிப்பாக அவர் செய்வார், செஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட திமுக ஆட்சி செய்யும் போது அவர் செஞ்சார், இப்போ செய்வார் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, மனசில் பட்டதுங்க, மனசு வலி. இன்னைக்கு இளைஞர்கள், தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய நிலை மாறணும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு என்னென்னோ இதை வச்சு கழிவர்கள் இந்த மீடியாஸ்லாம் வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இனி அவங்க தெரிஞ்சுப்பாங்க எந்த கட்சி சிறப்பான கட்சின்றதை புரிஞ்சுப்பாங்க. மீண்டும் ஒரு முறை தமிழக முதலமைச்சராக இன்று வரப்போகும் விஜய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நன்றியை தெரிவிச்சு வாழ்த்து.